கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் பற்றியும் உலக நாயகன் பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கோம். அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் யார் இணைஞ்சிருக்கா? எஸ், அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் சொல்லாமலே பல கதைகளை சொன்னவர். இவர் அதாவது தலைக்கு கீழே கழுத்து, இவரை தலை நிமிர வச்சது இவருடைய எழுத்து. இவருக்கு கிடையாது தயக்கம், பண்ணுவார் இயக்கம், எப்போதுமே இவர் படங்கள் மேல எல்லாருக்கும் ஒரு மயக்கம். நம்மளுடைய லிவிங்ஸ்டன் சார், வணக்கம் சார். எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது அப்படின்னு நான் வந்து டிஆர் சாரோட சிஷ்யன் நினைக்கிறேன். ரொம்ப பிடிக்கும் சார், உங்களையும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்ககிட்ட இன்னைக்கு கேள்வி கேட்கறதுக்காக இங்க பாருங்க பல பேப்பர்கள், பல கேள்விகள்லாம் நாங்கள் எழுதி வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். பட் அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் மற்றும் உலக நாயகன் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற. ஆனால் ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. என் மனசுல விட்டதெல்லாம் பேசுவேன். ஓகே, சில நேரத்தில் தப்பா கூட இருக்கலாம். வீட்டில் நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும். அது இந்த ஃபார்மாலிட்டியா பேசுறது, மேடை நாகரிகம் அதெல்லாம் நம்ம கிட்ட வராது. இதே மாதிரி தான் சார் வெளிப்படையான கருத்துக்கள் அதான் எங்களுக்கும் தேவை. அதாவது உங்க படத்திலயும் சரி உங்க ஸ்பீச்லயும் சரி எங்களுக்கு பிடிச்சது வந்து அந்த யதார்த்தம் தான். அது வந்து நீங்க ஷோ ஃபுல்லா நாங்க எதிர்பார்க்கிறோம். நான் வந்து நிறைய எழுதி வச்சிருக்கேன்னு சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு கேள்வி, நீங்க வந்து திரைத்துறையில ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு வந்தீங்க. ஆனா உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணத்தினால பாக்கியராஜ் சார் கூட உதவி இயக்குனராக நீங்க வேலை பார்த்தீங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து வெளியில வந்து உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா காக்கி சட்டை திரைப்படத்துக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டராக உருவானது தான். ஸோ அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்க சார். சினிமாவில் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்க காலமும் கூட கிடையாது. சினிமா மேலே ரொம்ப நிறைய படங்கள் பார்ப்பேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தியேட்டர் இருக்குது, பொர்சுவாக்கத்தான் நாங்கள் இருந்தோம். சின்ன வயசுலேருந்து சினிமா ஆசை வளர்த்து விட்டது அந்த தியேட்டர் தான். அந்த தியேட்டர் இல்லைன்னா சினிமா ஆசை எனக்கு வந்திருக்காதா இல்லைன்னு தெரியல. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஈவினிங் ஆனால் அந்த மேனேஜரை பார்க்க, அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு சினிமா படம்லாம் தெரியாது. அந்த மேனேஜர் பார்க்கறதுக்கு போயிடுவார். அவர் கூட நான் கூட கை பிடிச்சிட்டே போயிடுது 6ஆம் கிளாஸ். அங்கே போய் அவங்க மேனேஜர் பேசிட்டு நான் போய் பின்னாடி நின்றுட்டு எல்லா படங்களையும் பார்க்கறது. அது எண்ணிக்கையே இல்லை. அந்த தேட்டரில் அவ்வளவு தொடக்குது ரிலீஸ் ஆச்சு. அப்போது கமல்ஹாசன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியிலலாம் வந்து ஃப்ளாட் நின்று காத்துக்கிட்டு இருக்கோம். 100ஆவது நாள் ஃபங்க்ஷன் அது. அப்போது உள்ளெல்லாம் தெரில, எனக்கு உள்ளே போகிறது எப்படின்னு தெரியல. தேட்டரில் அந்த ஃபங்க்ஷன் நடந்து அவர் அம்பாசிடர் காரில் ஏறி உள்ளே உட்காராரு. இப்போவும் ஞாபகம், ப்ளூ கலர் அம்பாசிடர் இதில் அதில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு அதில் ஏறி ஃபுல் ஜனம் ரோட்டில் நின்றுது. கடற்கரை ஏறி காரில் உட்காந்தாரு. நான் அந்த கும்பல் இருந்து சார் கை காட்டேன். அவர் என்னை பார்க்கவே இல்லை. கார் சரன்னு தான் அப்படி உட்காந்துட்டு அப்படியே போனது இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. இப்படி உட்காந்துட்டு அப்படியே போகிறாரு. அப்படியே பார்த்து பிரமிச்சிட்டேன் நான் அவரை பார்த்துட்டு. சார், காக்கி சட்டை மூவி வந்து அமைஞ்சதே ஒரு பெரிய போராட்டம் தான். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். காக்கி சட்டைக்கு வந்து நாங்கள் ஆச்சு பாக்கியராஜ் சாரை விட்டு அப்போ தான் வெளியே வந்தோம். வந்துட்டு கன்னிராசி பண்ணோம் பாண்டியராஜ் வந்து. அதுக்கப்புறம் ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம், ஒரு போலீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அதை ரெடி பண்ணிட்டு இதை சொல்லலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கும்போது கரெக்டாக அவினாசி மணி சார்ட்டு பாண்டியராஜனுடைய மாமனார் அவருக்கு எங்களுக்கு பாக்கியராஜ் இருக்கும்போது ரொம்ப க்ளோஸு. ஏதாவது கதை வச்சுருக்கீங்களாடா, சத்யா மூவிஸில் கேட்குறாங்கடா கதை. சார் இருக்குது சார், நாங்கள் வந்து சொல்லுவீங்களா? சொல்கிறேன் சார் அப்படின்னு. என்ன சொல்கிறோம் போகிறோன்னு தெரியல, ப்ரிப்பேர் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஒரு ஐடியா மட்டும் இருக்குது. அந்த ஐடியா வச்சுட்டு சத்யா மூவிஸ் அப்போ அந்த கதை எப்படி சொன்னோம், என்ன சொன்னோன்னு தெரியல சார். கதை ஓகே ஆயிடுச்சு, நல்லா இருக்குது, இதே பண்ணிடலான்ட்டார். அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்ட்டார். அவ்வளோ ஒரு கற்பனை நம்மளுக்கு. முதல் முறையாக ஒரு பெரிய அட்வான்ஸு கமல்ஹாசன் படம். அப்படி அறிமுகமானது. கமல்ஹாசன் அறிமுகமானார். அவரே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாருங்க. எங்கள் வீட்டில் கமல்ஹாசன் ஃபோன் பண்ணுறாங்கடா அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு வா அப்படின்வார். வீட்டுக்கு வந்தால் இந்த கதையை பற்றி தான் பேசுவார். அப்புறம் அந்த சீனில் நீங்கள் இப்படி சொன்னீங்களே, அதை நான் இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி போய்ட்டு, இப்போ கூட என் பொண்ணு ஒரு 3 படம் லீட் ரோல் பண்ணிக்க அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கிறதுக்காக போகும்போது அதை அப்படியே ஞாபகம் வச்சு சொல்கிறாருங்க அவர். எங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஒன்று மேலே ஏறி காமிச்சேன், ஞாபகத்தில் இருக்காரு அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி கேட்குறாருங்க அவர். இப்போ போன மாதங்க. அப்போ வந்து இந்த பாருங்கள் அந்த சீன் நீங்கள் பண்ணிக்கிங்களே, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் இருக்க பைப்பு, அந்த பைப்பெலாம் ஒரு பாசிலாம் பிடிச்சிருக்குது. மேலே ஏறாருங்க. அது மேலே உழுந்தா கதை கந்தல். அவங்க வீட்டுக்கு பின்னாடி அது அவங்க வீடு. காக்கி சட்டை படத்தில் அந்த சீன் அவரே ஏறினது தான். அதனால எல்லாம் அவர் தாங்க. மேலே ஏறுறாங்க. மேலே ஏறி அங்கே சரன்னு அப்படியே கீழே அப்படியே வலிக்கிட்டு வர்றாரு. இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா லிவிங்ஸ்டன் அது அப்படின்ட்டு அவர் அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டு. அதனால தான் அவங்க இன்னும் கூட சஸ்டெயின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லெவலில் வந்து முன்னுக்கு வந்த பிறகு ஒரு மாதிரி எல்லா மனிதர்களுக்குமே, சராசரி மனிதர்களுக்கெலாம் வந்து ஒரு, இப்போ என்னையும் நான் சராசரி மனுஷன் தான், ஒரு லெவலில் புகழ் பணம் வந்த பிறகு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். ஹீரோவாக நினச்சேன், 4 படம் நடித்தேங்க நான், 4மே ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு டான்ஸ் தெரியாது, ஃபைட்டு தெரியாது, சும்மா ஏதோ நடிச்சுன்னு கிடப்போம், அவ்வளோதான். அப்படியே சஸ்டெயின் பண்ணுறது ஹீரோவாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு டான்ஸ் நல்லா தெரியணும், ஃபைட் நல்லா போடணும்,
அப்புறம் வந்து பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணணும், வெற்றியை தக்க வச்சுக்கு தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது சராசரி ஹீரோனுடைய. ஆனால் இவர் சராசரிக்கு மேலே அவர் வந்து இன்னமும் இப்போ கூட போன வாரம் கூட ஏஐ போய் படிச்சுட்டு வந்திருக்காரு அமெரிக்காவில். அதெல்லாம் செய்யணும்னு அவசியம். ஏன்னா துதப்போர் புகழ் பேர் பணம் செல்வாக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு எல்லா துறையிலையுமே வந்து நம்பர் 1 இன்றைய வரைக்கும் இருக்கிறது வந்து சாதாரண மனுஷங்களால் முடியாதது. அவர்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலை சித்தர்கள் தான் அவங்களாம், கலை கடவுள்னு கூட சொல்லலாம். முயற்சி பண்ணிட்டு எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றது சாதாரண நடிகர் அவர் கிடையாதுங்க. அவர் அசாதாரண நடிகர். சார், ரஜினி சார் பைரவி மூவி பண்ணும்போதே அவரை மீட் பண்ணுற சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அவர் இனிஷியல் ஸ்டேஜில் அவர் ஹீரோவாக ஃபஸ்ட் டைம் பைரவியிலேருந்து அவருக்கு தெரியாது, அவர் பின்னாடியே நான் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சுது. பைரவியில் வந்து எங்கள் மாமா வந்து பீட்டர் செல்வகுமார் இருக்குந்த அவர் தான் அதுக்கு கதை வசனம் இருக்கார். அதனால் இன்றைக்கி ரஜினி சார் அப்போ அவர் ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறாரு. கற்பகம் ஸ்டுடியோவில் இன்னும் கூட ஞாபகம் இல்லை, கற்பகம் ஸ்டுடியோவில் ஸ்ரீகாந்துக்கும் அவருக்கும் ஒரு சீன் எடுக்கிறாங்க. அப்போ தெரியாது எனக்கு. அவரை பார்க்கறதுக்காக எங்கள் மாமா அழைச்சிட்டு போகும்போது அப்போ அவரை பார்த்தேன். அப்புறம் இன்னொரு முறை வந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படம் வந்து ப்ரிவியூ, அந்த ப்ரிவியூ நடக்கும்போது இன்னும் கூட ஞாபகம், அவர் பிளாக் ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தார். சேம்பரில் வந்து பப்ளிக் ஷோ கிடையாது, சினிமா பீப்புளுக்காகவோ வேறு யாருக்கோ அதை போட்டு காமிட்றாங்க. ஆனால் ஒரே க்ரௌடு இன்ஸ்டியூட் பசங்க தான். நாங்கள் அப்போ இன்ஸ்டியூட் படித்து முடிச்சே காலம் வந்து ஒரு பிளாக் ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டுட்டு சும்மா வந்து மின்னல் மாதிரி வருவார். அப்படி சட்டன்னு வந்து அப்போ அவருக்கு பின்னாடி 4வது சீரி பின்னாடி உட்காந்து அவர் படத்தையே பார்க்கல, நான் இளமை ஊஞ்சல் அதுக்கு ப்ரீவியூ அவரே பார்த்துருந்தேன். கடைசியில் முடிஞ்சு போகும்போது எல்லோரும் கை காமிச்சிட்டு காரில் ஏறி போயிட்டார். அதே பைரவி படத்துக்கு எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும்ன்றதால எங்கள் மாமாடா இன்றைக்கி சாங்டா டிஎம் சௌந்தரராஜன் போடுறாரு, இளையராஜா மியூசிக்டா அப்படின்னு. நான் ஏற்கனவே நான் அந்த ஒரு பேட்டியில் இப்போ ரீசெண்டாக நான் படித்தது ரஜினி சார் பாருங்கள், அவர் சொல்கிறார், எனக்கு முதல் முறையாக வந்து நான் ஹீரோவை நடித்த படத்தில் டிஎம் சௌந்தரராஜன் எனக்காக பாடுறாரு, அது அந்த பாட்டுக்காக நான் நான் ஷூட்டிங்கில் இருந்தேன், நான் போய் பார்க்கலாமா அந்த ரெக்கார்டிங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே கேட்டு நான் போய் கேட்கணும் அந்த பாட்டுன்னு சொல்லி அவரும் வந்திருக்கார். நானும் அங்கே இருக்கேன், அங்கேயும் பார்க்குறேன் அவரை. நான் நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூரு நண்டூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது, அந்த பாட்டு ரெக்கார்டிங். இந்த பக்கம் ரஜினிகாந்தை பார்க்குறதா, இந்த பக்கம் இளையராஜாவை பார்க்குறதா, இந்த பக்கம் டிஎம் சௌந்தரராஜனை பார்க்குறதா, பிரமிப்பாய் போச்சுங்க எனக்கு. அது நானும் ஃபஸ்ட் டைம் இளையராஜாவை பார்க்குறேன், அது உள்ளே நுழையிறேன். அந்த ரெக்கார்ட் இன்னும் கூட ஞாபகத்தில் இருக்குது. அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் உள்ள போது ஒரு வயலின் பீஸ் போடுறார் தலைவர். அப்போல்லாம் அவரே தான் கண்டக்ட் பண்ணுவார், ராஜா சார். அவர் கண்டக்ட் பண்ண ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவர் கண்டக்ட் பண்ணுற அந்த அழகு, அந்த சவுண்டு. இந்த பக்கம் திரும்ப டிஎம் சௌந்தரராஜன் பாடுறாரு. கொஞ்சம் கழிச்சு ரஜினி சார் வருவார். அவர் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டுக்கு ரெக்கார்டிங்க்கு கொஞ்சம் நேரம் நான் இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ரஜினி சார் வந்து கேட்குறாரு, அவரும் கேட்டு. அப்போ அது மாதிரி அவருக்கு தெரியாமல் அவர் பின்னாடியே நான் போக வேண்டிய ஒரு, நான் சொன்னல உயிரை தொடர்ந்தே சென்றேன்ற மாதிரி அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு, இதை கூட அவர்கிட்ட நான் சொன்னதில்லை. ஆஹா, எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாரும் கமல் சாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு கால் பண்ணுவாங்க பாருங்க. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம் வீரா. ஹவ் இஸ் இட் அப்படின்னு தலைவர் சொல்றது இன்னும் காதில் ஒழிச்சிட்டே இருக்கு. ஸோ வந்து செந்தில் சாரும் ரஜினி சாரும் உங்க ஆஃபீஸில் சான்ஸ் தேடி வருவாங்க உங்ககிட்ட. அதுதான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடித்த முதல் காட்சியா? கரெக்ட். இல்லை அதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்க. அது மாதிரி நடிக்கலாம் செய்யலை. அதுக்கப்புறம் பாக்யராஜ்கிட்ட நான் சேர்ந்த பிறகு அவர் வந்து நான் சிகப்பு மனிதன், பாக்யராஜ் சார் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுவார் சிஐடி ஆஃபீஸராக. அப்போ நான் அவர் கூடயே தான் இருப்பேன். பாக்யராஜ் போட்டு அவர் நான் தூங்குற வரைக்கும் அவர் தூங்க வச்சு தான் நான் வீட்டுக்கே கிளம்பேன். அந்த மாதிரி பாக்யராஜனை கூட அப்படியே ஒரு சொந்த பிரதர் மாதிரி வச்சுருந்தார். ஆனால் எங்கே போனாலும் என்னை கூட அழைச்சி போவார். எப்போதும் போய் நீங்கள் ரஜினி சார் கூட ஒரு இது இருக்கா வாரியா சார், ஓகே. அது ஒரு பார்ட்டி, அது லக்ஷ்மி மூவி பேக், லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு. நான் ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அவர் பக்கத்தில் போய் உட்காந்துருந்தேன் நைஸாக. ஓகே. அவருக்கு தெரியுமா தெரியாது. அப்புறம் சிகரெட் குடிப்பியான்னாரு. சார் சிகரெட் குடிப்பேன் சார். ஷக் அப்படியே நிட்டாருங்க. என்ன ஆக்ஷன் தெரியுங்களா அது? ஷக் எடுத்துக்கோனார். என்ன பாக்கிறாரு, அவருக்கு தெரியும் நான் அடிக்கிறேன்ட்டு. ஆனால் அவர் எதுக்கு அடிக்க மாட்டேன். அதில் அவர் அப்படி பார்க்கல, அவரும் பார்க்குறாரு அங்கேருந்து அப்படின்னாரு. டீசெண்டாக ஒன்று உருவிட்டு அவங்க எடுத்து வெளியே போயிட்டேன். ஓகே. சூப்பர் ஸ்டாருக்கு வில்லனா நடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. வீரா திரைப்படத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயமும் பண்ணியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் அந்த ஃபோட்டோவை எடுத்து கொண்டு போய் போட்டு கொடுக்குறதே நீங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீரா திரைப்படத்தில். அந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். சில சமயம் அவர் விளையாட்டுக்கு சொல்லுவார்,
பாருங்க அவரு லிவிங்ஸ்டன் கொஞ்சம் ஜாகிரதையாக இருப்பா, கொஞ்சம் வேகமாக தான் நம்மளை சுற்றி சாப்பிடுவார் அவர் அப்படின்னுவார். அதுக்கப்புறம் லஞ்சுக்கெலாம் கூப்பிடுவார் என்ன. ஓகே சாப்பிடுங்க சார். இல்லை லிவிங்ஸ்டன் சொல்லிட்டு சும்மா அப்படி ஒரு குருவி கொத்துற மாதிரி இல்லை, கொஞ்சோண்டு தயிர் சாதம் அப்படி வச்சு இதெல்லாம். அப்போ ஏன் சார் இவ்வளோ ஆர்டர் பண்ண, நானும் எங்கே வைக்கிறேன், அவங்களா கொண்டாந்து வைக்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும் லிவிங்ஸ்டன். அவங்க நான் ஒன்றுமே கேட்கல, அவங்களே வைக்கிறாங்க, எனக்கு இவ்வளோ தான் போதும்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்கன்னு. அவர் அதை நீ சாப்பிடு, நீ அதுக்காக நீ சாப்பிடாம இருந்தால் நமக்கும் அவர் எதுக்கு எதுங்க, அவருக்கு கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் கொத்திக்கிட்டு அதை மாதிரி. அதே சமயத்தில் ரொம்ப பேசுவார் எல்லாம், என்ன உன் ஏஜ் என்ன அப்படின்லாம் கேட்பார். நான் குறைச்சி சொல்லுறது, பொய் பேசாதேன்னுவார். ரஜினி சாரை நீங்கள் ஒரு ஹீரோவா, ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, இல்லை வில்லன் கேரக்டர் பண்ண படங்கள் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கீங்க? அவரை மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் ஆக்டர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவர் மட்டும் ஹாலிவுட் போய் தான் நம்பர் 1 ஸ்டாராக வந்திருப்பார், புரியுதுங்களா. அவர் ஒரு ஸ்டைல் மன்னன் ஆகணும்னு அவரே சொல்லலாம். நான் வந்து ஸ்டைல்லாம் பண்ணணும்லாம் எனக்கு எண்ணமே கிடையாது. அந்த சிகரெட் தூக்கி போட்டதை கூட நான் வந்து ஒரு ஸ்பேர் டைமில் வந்து ப்ரொடக்ஷன் இதெல்லாம் போட்டு காண்பேன். அது தூக்கி சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன். அதை போய் சொல்லிட்டாங்க பாலச்சந்தர் சார்கிட்ட, சார் அவர் புதுசாக நடிக்கிற ரஜினி சார் அவர் சிகரெட் இப்படி தூக்கி போடுறாரு, ரொம்ப பிரமமாக இருக்குது சார் அப்படின்ட்டு பாலச்சந்தர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அவர் வந்து கூப்பிட்டு, என்ன இதை சிகரெட்லாம் தூக்கி போடுறேன் பண்ணுன்னா, நான் பயந்துட்டேன், படுறா பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கணுன்னா நானும் பண்ணி காமிச்சது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதை வச்சுட்டாரு. அது ஒரு ஸ்டைல் மாதிரி ஆனதுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை கொஞ்சம் இப்படி ஸ்டைலாக அப்படி திரும்பிடா அப்படின்னு அப்படியே என்னை வந்து ஒரு பாடி லாங்குவேஜில் ஒரு ஸ்டைலாக ஆக்கினதே பாலச்சந்தர் தான் என்ன. மற்றபடி எனக்கு நான் ஒரு நடிகராக தான் வரணும்னு ஆசை. அப்புறம் முள்ளு மல்லாம் பார்த்தா அந்த ஸ்டைலே வராது. அவர் இனிஷியல் ஸ்டேஜ் படங்கள்லாம் பார்த்தா அந்த வராது. அப்புறம் அவர் ஸ்டைல் பண்ணுறாருன்னு ஒரு க்ரியேட் கொடுத்தது அவர் பண்ணியே ஆகணும் அவனுடைய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இல்லைன்னா ரஜினி ஸ்டைலே இல்லை இந்த படத்தில்ட்டாங்கன்னா பம்பாயிடும்ல. அதனால் அந்த ஸ்டைலை வளர்த்துக்கிட்டார். அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருந்து படையப்பா வந்து தூக்கி போடுறதெல்லாம் வந்து வீட்டில் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வர்றது தான். அதெல்லாம் இல்லை பண்ணி தன்னை மற்றபடி இஸ் எ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்டிங் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன், அது சொல்கிறேன். நான் ரொம்ப நேச்சுரல் ஆக்டரு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க சார். இந்த நேரத்தில் ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட். ஸோ ஸ்க்ரீனில் சில பல புகைப்படங்கள் வரும். அந்த ஃபோட்டோஸ் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன விஷயம் தோணுதோ அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், சரியா? வெரி நைஸ். இப்போ உங்களுக்கான முதல் புகைப்படம். ஆஹா, இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்க அந்த சுவாரஸ்யமான நிகழ்வு சொல்லுங்க. நான் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஓகே சார் நேரம் மேரேஜ் சார் அப்படின்னு சொன்னேன். மேடமாக இப்போ இருந்தாங்க, நீங்களும் வந்துடணும் மேடம் அப்படின்னு. பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலாக. இல்லை அவர் ஒண்டி வருவார்னு. ஆனால் மேடமும் சேர்ந்து வந்திருக்காங்கும் போது அது எனக்கு என்னுடைய கொடுப்பினை தான் அது. ஏன்னா ஒய்ஃபோடு சேர்ந்து வர்றது நம்மளே சில மேரேஜ் அடிக்க மாட்டோம், ஒய்ஃப்லாம் அடிச்சு நம்ம வண்டி போய் விஷ் பண்ணிட்டு. ஆனால் ஒய்ஃபையும் கூட வந்து அடிச்சுன்னா அவர் மேலே நான் வச்சுருக்க அன்பு உண்மையானது. அந்த உண்மையான ஒருத்த மேலே நீங்கள் அன்பு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்கும். அந்த ஒரு பவர் தான் அந்த நான் அவங்க மேலே வச்சிருந்த அன்பு இன்னமும் தொடருது. அது அதனால் அந்த அன்பு அவங்க 2 பேரும் வர வச்சிருக்கலாம். சூப்பர் சார். நெக்ஸ்ட் ஃபோட்டோ. ஆஹா, நீ ரீசெண்டாக இப்போ நான் சொன்னேன், நான் இப்போ சொன்னேன் அதான் போன மாதம் எடுத்தது. ஓகே, ஐ திங்க் கமல் சாரோடைய பர்த்டே அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக சார்? இல்லை நாங்கள் என் பொண்ணு இப்போ சரி சின்ன 2-3 படங்களில் நடிச்சிட்ருக்கா. ஸோ பிளெஸ்ஸிங் வாங்கினடைய போய் அவர்கிட்ட அது கலை சித்தர் அவர் கமல்ஹாசன் சார், அவருடைய பிளெஸ்ஸிங் வந்தால் ரொம்ப பவர் இருக்கும், ஒரு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி இருக்கும் வான்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருந்தா. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக அதுக்காக போல் ஜென்ரலாக இப்போ பிளெஸ்ஸிங் வாங்கிறதுக்காக போய் அந்த படத்துக்கும் ஒரு இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்து எங்களை பர்சனலாக ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு உடனே பண்ணார். நைஸ். நெக்ஸ்ட் ஃபோட்டோ. ஆஹா சார், இது வந்து அண்ணாத்தை திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட். எப்படி கரெக்டாக? இல்லை, ஆக்சுவலாக உங்கள் டாக்டர் என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க வந்து நிறைய விஷயங்களை இதை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஓ சரி சரி சரி. சூப்பர் ஸ்டார் வந்து டான்ஸ் ஆடும்போது நான் கண்ணாலேயே பார்த்தேன், அந்த அண்ணாத்த படத்தில் பார்க்குறதுக்கே ஓவா இருந்ததுன்ட்டு அவங்க சொன்ன விஷயம் வந்து என் காதில் அப்படியே நிற்குது. சரி சரி சரி. அண்ணாத்தை திரைப்படம், அந்த மொமெண்ட்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள் சார். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அரசியலாம் நிறையா பேசுவார். ரெண்டாவது அவர் லவ் சமாஜ் எல்லாரும் என்கிட்ட இல்லை, எல்லாரும் அப்போ சதீஷ்லாம் நடிச்சிருந்தாங்கல்ல, எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஒரே கலடாக பண்ணிட்டு இருப்பார். அந்த அது அப்போ எல்லாருமே அவர் சொன்னாங்களே ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி லவ், அவர் லவ் கண்டக்டரா இருக்கும்போது எப்படி லவ் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. சூப்பர் ஸ்டாரோட எனர்ஜி அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்கா? ஒரு குறையும் கிடையாது, அதோட ஜாஸ்தியாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படி? ஆமா, அதோட ஜாஸ்தி தான், பவர்ஃபுல்லா. இன்னொன்று பேச்செல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருப்பாரு. அது அப்படிதான் வருங்க. அது
ஓகே. மௌனமாக இருக்கிறது இப்போலே படிக்கலையே அவங்க நீங்களே நம்மளே படிக்கிறோம். மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது எப்போதுமே. அதை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது. மேக்ஸிமம் அமைதியாக இருந்தால் தான் வேலை செய்யும். அது கேமரா மட்டும் தான் கச்ச கச்சன்னு பேசிக்கிட்டு இருக்காது. இல்லை அந்த லெவல் வரும்போது அது வந்துடுவாங்க அது. ஓகே. ஆமாம் ஆமாம். மற்றவங்கக்கிட்ட ஈவன் பார்வையை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ரஜினி சார் அது ஃபாலோ பண்ணுவார். சைட் எனர்ஜி இருக்குது. நமக்கு எனர்ஜி வந்து ஃபிசிக்கல் எனர்ஜி மட்டும் இல்லை, சைட் எனர்ஜியே ஒன்று இருக்குது. ஓகே. சும்மா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் இப்படி பார்த்துட்டே இருப்பானுங்க கண்டவனெல்லாம் அப்போ நீங்கள் வேஸ்டிங் சைட் எனர்ஜி. சைட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணவே கூடாது. அது சார் பார்த்து எப்போ கண்ண மூடிக்கிட்டே இருப்பார். பவர்ஃபுல் சைட் அவருக்கு. ஆமாம். அவர் பார்வை பார்த்தாருன்னா அவர் என்ன சொன்னாலும் அதை செஞ்சிருவோம். சூப்பர். கத்தி தேவையில்ல, கண் பார்வையே போதும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்த புகைப்படம். ஆஹா, லால் சலாம். லால் சலாம் ஒரு 5 days தான் ஒர்க் பண்ணேன் இவர் கூட. ஓகே. இதே மாதிரி சிகரெட் எனக்கு கொடுத்தா சொன்னீங்களே, அதே மாதிரி சாப்பிட்டுட்டு பாரு ஈவினிங்கில். நான் கிட்ட நெருங்க மாட்டேன். அவர் கூப்பிட்டா தான் நான் போவேன். நம்மளா போய் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்கிறதுக்காக போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரையுமே. சரி, நல்லா அவங்கள சார் கூப்பிட்றாரு உங்களேன்னு. அதான் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுருந்தாரு. எடுத்துக்க லிவிங்ஸ்டன் கொடுத்தாரு. கூச்சமாக இருக்கிறது இல்லை எடுத்து சாப்பிடுன்னாரு. எப்போ என்னென்ன படம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இந்த ரோல் ஆக்சுவலாக வந்து ராஜசேகர் பண்ண வேண்டியது. அப்புறம் அவர் ஏதோ சூழ்நிலையில் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ நான் தான் சொன்னேன் லிவிங்ஸ்டன் கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சார்னு பேமெண்ட் நல்லா கொடுத்தாங்க. அவங்க மேடம் ஐஸ்வர்யா ஃபென்டாஸ்டிக். அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். இது வரைக்கும் நான் அங்கே சொன்னவே இல்லை. வெரி குட் டைரக்டருங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, வேலையை பார்ப்பாங்க. நான் தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். வேலையை முடிப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. தேவையில்லாது பேசுகிறது, மற்ற டேரெலாம் கூட வேறு அடிச்சுட்டு கிடப்பாங்க. எல்லாம் வந்தாங்க, உட்காந்து வேலையை பார்த்தோன்னா ஷார்ட்டை கரெக்டாக சொல்லுவாங்க. இப்படி வைக்கணும். என்கிட்ட வந்து நடிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க. அழகாக உட்காருவாங்க, வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பாட்டு ஹைலி ப்ரொஃபஷனல். அது ஒரு டைரக்டர் நமக்கு அதுவும் அவங்ககிட்ட இருக்குது. சூப்பர். டெக்னிக்கலி பிஹேவிங்ஸ்லேயும் அதே மாதிரி பக்கா. ஃபைன் சார். அடுத்தபடி சான்ஸ் கேட்டிருக்கேன் நான். ஆனந்தராஜ் உள்ள போட்டார்னு நினைக்கிறேன், தெரியல. ஐஸ்வர்யா மேம் ப்ளீஸ் இந்த ஷோ பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் சார் முக்கியமான ரோலாக கொடுங்க. முக்கியமான வானாங்க. ஒரு பிட் ரோல் மாதிரி கொடுத்தா கூட ஓகே தான். பிட் ரோல் மாதிரி வச்சு கொடுங்க. ஓகே, அப்படியே இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா சந்தோஷம். ஓகே, உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. டோன்ட் வரி. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பிக்சர். ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறு கூடுமோ? நீ கொண்டு வா காதல் வரம், சூடான கனவுகள் தன்னோடு தள்ளாட. ஆஹா, அதாவது இசை ரிவ்யூ பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே டக்குன்னு வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா ஃபோன் எடுத்து ஜோவிதா அண்ட் லிவிங்ஸ்டன் சார் உங்களோட மியூசிக் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய வீடியோஸ் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். மியூசிக் மேலேயும் உங்களுக்கு ஈக்குவல் ஒரு காதல் இருக்குல்ல சார்? ஒரு மெடிசன் மாதிரி எனக்கு இது. அடடா சார், இப்போ அந்த மெடிசன் சொன்னீங்க இல்லையா, அந்த மெடிசனை நாங்களும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ வீடியோவில் பார்த்ததை லைவாக பார்க்கணுன்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசை. எங்களுக்காக ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களா? சரி. கிட்டார் ப்ளீஸ். ஆஹா ஓஹோ ஏதோ அவ்வளோதான். வேறு சார் அப்புறம் வாங்க லிரிக்ஸுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இது கொஞ்சம் பிட் சார் எங்களுக்காக. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், ஊடலில் வந்த சொந்தம் உணவிலே வந்த எண்ணம், மயக்கம் என்ன காதல் வாழ்க. பம்பாப்பா டண்டாரா டண்டாராராராரா டண்டாராராராரா டண்டாரா
திகதக திகதக பம் 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 திகதக தகதக பம் 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 திகதக தகதக திகதக தகதக தாரா தகதம் தாரா தகதம் தாரா டம் 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 டம். ஆஹா, கிட்டார் மட்டும் தான் கையில கொடுத்தீங்க, மத்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கையில கொடுக்கலையே, பரவாயில்ல நான் வாயிலேயே வாசிக்கிறேன் வாசிட்டாங்க. சூப்பர், கை தட்டலாம் சார். ஜோவிதா, எனக்கு பாட்டோட பிஜிஎம்ஸ் தான் எனக்கு பயாட்டு, பிஜிஎம்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாட்டு மாதிரி பயாட் பண்ணுவேன் நான். கம் அகைன், மறுபடியும் சொல்லுங்க சார். பிஜிஎம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பாட்டு தானே, அது அது ஒரு பாட்டு தானே. சூப்பர். ரஜினி சார் பாட்டு எங்களுக்காக ஒன்று பாடிட்டீங்க, அப்படியே கமல் சாரோடைய பாட்டு எங்களுக்காக கமல் சாரோட பாட்டில் எனக்கு கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான் தங்கு திங்கு திங்கு தங்கு திங்கு திரம் ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தார் அடங்குதல் முறைதான் டங்கு திங்கு திங்கு கம்பன் ஏமாந்தான். காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன் கண்மணி உன்னை நான் கருத்தினில் நிறைத்தேன் உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே நீ இல்லாமல் எது நிம்மதி நீதான் என்றும் என் சந்நிதி கண்ணே கலைவானே நீளமயந்தேன் உன்னைதானே அரறிற அள்ளும் பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை தினம்தான் கேட்கிறேன் ஆயிராரோ ஓகே, ஸோ லிவிங்ஸ்டன் சார் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான செக்மெண்ட் சார், ரெடியா? சில பல பிஜிஎம்கள் நாங்கள் போடுவோம், ரஜினி சார், கமல் சார் திரைப்படங்கள்ல இருந்து. சூப்பர். அந்த பிஜிஎம் கேட்ட உடனே அது என்ன படம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. சூப்பர். ஓகே, 3 2 1 பிஜிஎம். ரிவரோரம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் சார், என்ன சாங் கேட்டுடலாமா? கேட்டுலாம். ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ. என்ன படம் அது? அன்னையோர் ஆலயம். யானையை வந்து அங்க சைடுல பாத் எடுக்க விட்டுட்டு இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்த பாட்டு தான் இந்த பாட்டு. இது நல்லா கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்கேன். அப்சல்யூட்லி. ஓகே, 3 2 1 பிஜிஎம் ப்ளீஸ். ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. ஆஹா, இந்த பாட்டு கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். சாங் ப்ளீஸ். லாஸ்டா ஒரு பிஜிஎம் கேட்டுடலாமா? சூப்பர். சோ உங்களுக்கான ஒரு பிஜிஎம் ஈஸி. ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு. ஆஹா, சூப்பர். ஊருக்கே தெரியும், இதை செக் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. கரெக்ட். ஓடுங்க சாங்க. ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த தெய்வம் தந்த தங்கை. என்ன பீஜம் போடுவது முதல்ல? தக தக திகு தக திகு தக திகு தக திகு தக திகு தக திகு தக திகு. ஆஹா, அதே
சான்ஸே கிடையாது. கண்டுபிடித்துட்டு இருந்தது இளையராஜா ரொம்ப சூப்பர், நல்லா போட்டுட்டாரு. என்னதான் இந்த பாடல்கள்லாம் நாங்கள் கேட்டு ரசிச்சிருந்தாலும் கூட நீங்கள் ரசிக்கிறத சொல்லும்போது ரொம்பவே கேட்க இனிமையாக இருக்குது. சார், சூப்பர் ஸ்டார் பற்றியும் உலகநாயகன் பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம் சிவாஜி. அந்த திரைப்படத்தில் நீங்கள் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருப்பீங்க. அங்கு நக்கச்சு முட்டத்தி இங்க தக்கு அப்படி நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகிற காட்சி மைண்ட்லேயே இருக்குது சார். சிவாஜி திரைப்படத்தில் உங்களுடைய மறக்க முடியாத அனுபவங்கள்? அது எனக்கு அது ஒன் டே தாங்க அது ஒர்க். ஒரே நாளா சார்? அந்த கோவில் சீனு, அந்த வீடு சீன் எல்லாமே ஒரே நாளில் தான் எடுத்தாங்க. டெல்லியில் ஒரு இது எடுத்தாங்க. சரி. அது வந்து சங்கர் சார் தான் அது சொல்லி கொடுத்தது, அவர் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அது ஆக்சுவலாக பாண்டியராஜன் தான் போடுற மாதிரி இருந்தது அந்த கேரக்டருக்கு. ஆக்சுவலாக சொன்னாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர். நாங்களாம் வந்து அதில் நம்ம சங்கர் சார் தான் லிவிங்ஸ்டன் பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் சுந்தர் பச்சன் ஒரு நடனம் இருந்தவர், அது ரொம்ப நல்லாயிருக்கும், அது மாதிரி ஒரு பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவர் தான் இங்கே கணிச்சு உங்களுக்கு சொன்னார் சார். அவருக்கு தான் அது ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார். அவர் தான் அது கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. அதை விட அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அன்னைக்கு வந்து ரஜினி சார் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. சார் என்னை அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், திடீர்னு ஃபோன் பண்ணுவார். அப்படி வீட்டில் அப்படி பரபரப்பாயிடுவாங்க, சார் ஃபோன் பண்ணுறாங்க. இதை ஃபோன் பண்ணி லிவி என்ன எங்கள் 2 பேரும் விவேகானந்த் நடிச்சிருந்தார்ல அந்த சீனில், எங்கள் 2 பேரும் தூக்கி சாப்பிட்டேப்பா நீன்னு. தேட்டர் செம்ம கிளாஸ் தான் அது. அந்த சீன் எங்களுக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சீன் சார். உங்களோட என்ட்ரி சொல்லும் போல இன்னும் எங்களுக்கு அப்படியே மைண்டில் அமைஞ்சது தான் கேட்டேன். அது தலைவர் பாராட்டினா இருப்பாங்க ஃபோன் பண்ணி. இல்லை நான் ரொம்ப பிரமாதமாக ரெஸ்பான்ஸ் லிவிங்ஸ் அதுக்கு. எங்கள் 2 பேரும் தூக்கி சாப்பிட்டேன்னு யார் சொல்லுவா அப்படிலாம். சூப்பர். ஒரு சீன் போதும் உனக்கு அந்த படத்தில் அப்படின்னாரு. உங்களுடைய இந்த ஃபேமஸ் ஸ்டெப்பில் நீங்கள் மறுபடியும் ஒரு திரைப்படம் மறுபடியும் சூப்பர் ஸ்டார் கூட பண்ணணும்னு எங்களோட ஒரு ஆசை. சூப்பர் சூப்பர். பார்க்கறதுக்கு நாங்கள் ஆக்சுவலாக இப்போ ஜெயிலர்லேயே நான் பண்ண வேண்டியதுங்க. ஆக்சுவலாக ஜெயிலர் 2ல் நம்ம பண்ண வேண்டியது. அப்படியா சார்? எனக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுதால கொஞ்சம் ஓடுறது ஒடியார சீன்லாம் சொன்னார் நெல்சன் சார். அதனால் அது இப்போ இருக்கவங்க சூழ்நிலை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு அநேகமாக ரஜினி கமல் நான் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு சார். காக்கி சட்டை படத்தோட டைம்லேயே கமல் சார் வந்து ஒரு பெரிய ஆக்டராக எமர்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இணையவே இல்லையா சார் கமல் சாரோட? சந்தர்ப்பங்கள் சரியாக வரல, நான் தாங்க மிஸ் பண்ணிட்டேன் அது. ஆக்சுவலாக ஓகே, நம்ம போய் அவர் பெரிய ஸ்டார் இல்லையா, அப்படி நம்ம தான் அவர்கிட்ட போய் அடிக்கடி கம்யூனிகேஷன் வச்சுருக்கணும். அதான் விஜயகாந்த் சொல்கிறேன், நீ காலில் சக்கரம் கட்டி சுற்றிட்டே இருக்கிறாள், ஒரு செகண்ட் சும்மா இருக்க மாட்டேன் நான். இந்த நடிப்பு ஓடுறது, ஸ்கிரிப்டுக்கு ஓடுறது, மியூசிக்கு போகிறது, எதையோ பண்ணி ஒரு இடத்துல நீ சும்மாவே இருக்க மாட்டேன் விஜயகாந்த். அவர் தான் அறிமுகப்படுத்தார். இவன் சும்மாவே இருக்க மாட்டான், இருந்தாலும் எங்கேயாவது சொல்லிட்டாரு. நம்ம போய் தொடர்புலேயே இருந்துக்கணுங்க. தொடர்புலேயே இருந்தால் எனக்கு நல்ல ரோல்லாம் அவர் கொடுத்துப்பார். நேரம் நாசர் இடத்துல நான் இருந்திருப்பேன். அது அந்த சந்தர்ப்பங்களை விட்டுட்டோம். அது ஏன்னு தெரியல, ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியாக என்னன்னு தெரியல. அது உங்களுக்கு நீங்கள் நடிப்பு தரேன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க, விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். விடாமுயற்சி. அவங்களுக்கு 1000 வேலை இருக்காங்க, நம்மள எப்படி அவங்க நினச்சி பார்ப்பாங்க. அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும் சார். ஒரு பெரிய லெவலில் முன்னுக்கு போய் உயர போக போக உழுவு தூரம் ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் பார்ப்பாங்க. எல்லோரும் ரஜினி சாரும் சரி, கமலும் சரி, 1000 பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குங்க. ஒரு முறை ரஜினி சார் என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் வந்து பிஸியாக இருக்கும்போது வீட்டிலே இருந்துக்க மாட்டீங்க 80ஸ்லாம், அது ஏன் கேட்குறேன் சொல்லி அவருக்கு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஒரு படம் ஓடுது, நான் ஸ்டாப் ஹிட்டுங்க அவருக்கு. அப்போ வீட்டிலே அவருக்கு இருக்க முடியாது. அப்போது வீட்டிலே ஒருத்தர் இருக்க முடியாமல் எப்போ ஸ்டுடியோ தான் என்னுடைய ஒய்ஃப் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. எப்போதும் கேமரா கிட்டே இருப்பார், வீட்டில் இருக்க மாட்டார். கொஞ்ச நாள் இருப்பார், திரும்பி ஷூட்டிங்கு. வெற்றி அடைஞ்சால் கூட ஒரு படம் ஒரு 3 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பேன், எகைன் புது படத்துக்கு ஓடிடுவேன். சார் வீட்டில் என் ஒய்ஃப் தான் வந்து, மேடம் தான் வந்து அவங்க தான் வீட்டை பார்த்துட்டு பிள்ளைங்களே பார்த்துட்டு இந்த குடும்பத்தை இவ்வளோ தூரம் வளர்த்து வந்தது என் ஒய்ஃப் தான் சொன்னார். அது மாதிரி அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். சார் எல்லாரும் உங்களை பார்த்து நீங்கள் பெரிய பணக்காரர், பேர் புகழ் பணம், பாய்ஸ் கார்டனில் வீடு, கோடி கோடியாக பணம் அப்படி தான் பார்ப்பாங்க. நான் அப்படி பார்க்குறேன், நான் அப்படி பார்க்க மாட்டேன் சார். அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பை தான் நான் பார்ப்பேன். எனக்கு தட்டி கொடுத்தாரு. அதுக்கு எவ்வளோ உழைச்சிருப்பீங்க நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வீட்டிலே இல்லாமல். கிட்டத்தட்ட யோசனை பண்ணி பாருங்கள், 75 ஆரம்பிச்சு அவர் கேரியரு, கிட்டத்தட்ட இன்னைய வரைக்கும் வீட்டில் அவர் இருந்தது கிடையாது. 24 hours ஷூட்டிங்னா அப்போது நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக, நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக தங்களுடைய ஃபேமிலியே தியாகம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 1000 பணம் கொடுக்கலாம், அதில் பணத்தால் என்னங்க நீங்கள் பண்ண முடியும்? அவரும் ஏசியில் இருக்குது, நானும் ஏசி ரூமில் இருக்குது. அவர் உயர்ந்த ஏசி வச்சுருக்கேன், நான் லோ கிளாஸ் வச்சுருக்கேன். அவர் உயர்ந்த கார் வச்சுருக்கேன், நான் சாதாரண கார் வச்சுருக்கேன். ரெண்டும் உடனே ஓடுது. 2 டயரில் வந்து எந்த காரும் ஓடுது. ஆனால் சாக்ரிஃபைஸிங் இருக்குல்ல, நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக 24 hours சினிமாலே இருந்து அது வந்து எவ்வளோ பெரிய தியாகம். அது வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளை சந்தோஷப்படுறதுக்காக அவ்வளோ படங்களை பண்ணி அதில் அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னும் போது அவங்கள ஒர்ஷிப் பண்ணோம். ஆக்சுவலாக அவங்க ஒரு என்னை பொறுத்த கலை 2 பேரும் ஒரு கலை சித்தர்கள் சார். அவங்க நம்ம தாய்நாடு தந்த அன்பு போதுமே அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த வகையில் நாங்கள் ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம். எல்லாருமே பூஜை ரூமில் வந்து சாமி
படம் தான் மாட்டி வைப்பாங்க. நீங்க சூப்பர் ஸ்டாரோட புகைப்படத்தை உங்க வீட்டுல மாட்டி வச்சிருக்கீங்களா? அதன் பின்னாடி இருக்கிற காரணம் என்ன சார்? அவர் என் ஒய்ஃப் உடம்பு சரியில்லாமல் அவர் எனக்கு கூப்பிட்டு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாருங்க. அது நீங்கள் என் ஒய்ஃப் உயிரோடு இருக்கிறது காரணமே அவர் தான் ஆக்சுவலாக. அதனால் அவர் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கடவுள் மாதிரி தான் எனக்கு. அது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஒரு கைக்கு கொடுக்கறது மறு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான தர்மம். அதை அவர் அழகாக கடைப்பிடிக்கிறார். ஆக்சுவலாக யாருக்கும் சொல்ல மாட்டார். இது பண்ணாலும் எல்லோரும் அவர் வேறு மாதிரி சொல்லுவாங்க, ரொம்ப செல்ஃபிஷ். அப்படி கிடையாது. அவரை மாதிரி உதவி செய்கிறது, நியாயமான உதவிகளை கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பார். அவர்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரம், பொக்கிஷம். அதெல்லாம் கண்டிப்பா சார். கேட்டுட்டே ரெண்டு பேருமே தாங்க. அவரும் வேற திசை. கமல்ஹாசன் சார் கூட அவரும் அதே மாதிரி. அவரெல்லாம் அவருடைய இங்கிலீஷு, அவருடைய நாலேஜு, அவர் சிலர் பேசுறது மற்றவங்களுக்கு புரியாது. என்ன இவனுக்கு புரியல, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அவருடைய இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறார், இவனுக்கு புரியல, நம்ம இவங்கள மாதிரி லோக்கலாக இறங்கி பேச சொல்கிறோம். அது முடியாது அவரால். அவருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி கமல் சாருக்கும் ரொம்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப உதவி செய்கிற மனப்பான்மை அவர். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ பேர் ஆளாக 2 பேரும் வர முடியாது சார். இன்றைக்கி 2 பேர் நம்பர் 1 200 கோடி சம்பளம் வாங்குறோம், பேரும் பூனை இருக்குன்னா அது கடவுளுடைய ராஜயோகம் உள்ளவங்களுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கும். யாருடைய இசைத்திறமை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ வந்து நடிப்பு திறமை. சார், உங்களுடைய நடிப்பு திறமை நீங்க காமிப்பீங்கன்னு தெரியும். என்னோட நடிப்பு திறமையை நான் வந்து காமிக்க அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எப்படி சாரை கண்டுபிடிக்க வைக்கிறான்னு மட்டும் பாரு சார். ஏன்னா அங்கே நிறைய கார்டு இருக்குது, அதில் படங்களோட பேர் இருக்குது. அதை நீங்க எங்களுக்கு காமிக்கிறீங்க, நாங்க நடிக்கிறத வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். ரஜினி சார், கமல் சார் அவங்களுடைய திரைப்படத்துல இருந்து. சரி சரி, ஓகேவா? ரெடி? குதிச்சிட்டியா? புன்னகை மன்னன். சூப்பர். நான் சொன்னது அருமையா கண்டு. ஓகே, அடுத்து இது என்னது? இணைந்த கைகள். வாலில இருந்து தண்ணி ஊத்துறியா? அப்படி இல்ல சார். கை கொடுக்கும் கை. சார் சூப்பர் சார். பாத்தியா சார், கரெக்டா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சார், இப்போ எங்களுடைய நடிப்பை நீங்க பாத்தீங்க, உங்களுடைய நடிப்பு திறமையா பேர் நடிப்பா இப்படி பத்தியா சொல்ல முடியாது. சொல்லாம இருந்தா நீங்க சொல்லிட்டீங்க. பொதுவா ஒரு யுகமா வச்சு பரவாயில்ல, அப்பப்போ உண்மைகள் கசக்கதா செய்யும். இட்ஸ் ஓகே சார். இப்போ நாங்க கண்டுபிடிக்கிறோம் சார். நீங்க ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பேசக்கூடாது, நடிக்கணும். முடியவே முடியாது, லாய்க்கு இல்லை. நீ தேர மாட்டேன். சூப்பர் ஸ்டார் படத்துல தேர மாட்டேன்னு ஒரு படமா? நான் சொன்னேன். நீ பார்த்துட்டு நான் கண்டுபிடிக்கட்டுமா? சார், நீங்க ஹசாரோட நடிப்பை தானே சார் பார்க்கணும். அவன் நடிக்கட்டும், நான் கண்டுபிடிக்கிறேன். கண்ணு பாக்குறேன். கமல் சார். கமல் சாரோட மூவி. வேர்ட் பை வேர்ட் சொல்லு, ஒரு வேர்டுக்கு சொல்லு. சரக்கு, பால், தண்ணி. ஊதுறதுன்னு காமிச்சா சரக்கு. ஊதுறதுக்கு உங்க இப்படி தானடா காட்டணும். ஊதுறது இல்ல, இது ரொம்ப டஃப்பான விஷயம். ரொம்ப டஃப்பான விஷயம். இந்த படத்தை நீ வந்து பார்த்துருக்கிறதுனால இதை கண்டே பிடிக்க முடியாது. மக்கள் நான் காமிச்சிட உத்தம வில்லன். சரி, ஓகே சார். மக்கள் என்ன விருப்பப்படுறாங்கன்னா நீங்களே காமிங்க, நாங்க நடிக்கிறோம், நீங்க கண்டுபிடிக்க சொல்றாங்க சார். ஓகே சார், ரெடி? இந்த கஷ்டம். கமல்ஹாசன் படமா அது? தசாவதாரமா? ஏதோ சாமி. இது ஏதோ சாமி. கண்டுபிடிச்சிட்டீங்க. பேரு தான் தெரிய மாட்டேங்குது. அந்த பேரு தான் வர மாட்டேங்குது. சூலம். சூலம். திரிசூலம். அது சிவாஜி படம். அது சிவாஜி படம் தெரியும் சார். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஓகே, கரெக்ட். சூல ஆரம்பிக்கிற கமல் சார் படம். யோசிங்க சார். பேர் வர மாட்டேங்குது மைண்ட்ல. பேர் வர மாட்டேங்குது, நம்மளே சொல்லிடலாம். சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம் கமல் சாரோட திரைப்படங்கள். அதாவது டிக்ஷனரியில உட்காந்து தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி படங்களை எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா, அடுத்த படம் சூரசம்ஹாரம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாமே கமல் படம் தானா? ஓ சார், சிம்பிள் சார், ஈஸி. பாஷாவா? படையப்பாவா? சூப்பர் சார். இதுக்கு நான் ஊஞ்சல்லாம் ஏறி உட்கார வேண்டியதா இருந்தது. ஓகே, கடைசியா எவ்வளவு இருக்குது? லாஸ்ட் கார்டு சார். சூப்பர் சார், கடைசி கார்டு.
ஆச்சரியம். ஆ ரஜினி சார் படமா அது? சவுண்ட் எஃபெக்ட்ல சார் கன்ஃபியூஸ் ஆகலடா சார். இது ஃபர்ஸ்ட் லெட்டர். ஆச்சரியம். வேறு வார்த்தை. சந்தோஷமா சொன்னா ஆனந்தம். அதிசயம் ஒரு வார்த்தை இருக்கு. அதிசய பிறவியா? சார் இந்த கார்டுல உள்ள எல்லா திரைப்படங்களும் ஆவரேஜா சொல்லிட்டு ஆவரேஜ் மார்க் வாங்கிட்டேன். ஆவரேஜ் மார்க்ல நல்ல மார்க்கே வாங்கிட்டீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். அண்ட் சூப்பர் ஸ்டார் மற்றும் உலகநாயகன் இரண்டு பேரும் சேர்ந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் ஒரு ரீயூனியன் ஆயிருக்காங்க. ஒரு புதிய திரைப்படம் வரப்போகுது. ஸோ இதோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ரசிகரா ஒரு இயக்குனரா உங்ககிட்ட எப்படி இருக்கு? மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே இது மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆகும். அந்த படம் எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க ஜனங்க. ஓகே எக்ஸாக்ட்லி சார், ஒருவேளை இதில் கால் பண்ணி ஒரு வில்லன் ரோலுக்கு லிவிங்ஸ்டன் சார் தேவை அப்படின்னு ஒரு கால் வருது, பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இப்போலாம் நீ வில்லன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நார்த் இந்தியன்ஸ் தான் போடுறாங்களே, ஃபேராக வில்லன் கூட அழகாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும் போடும்போது நம்மளெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ணுறது கிடையாது. வந்தால் ஏதாவது சொன்ன அட்மாஸ்பியர் வந்துட்டு வர மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஓகே, மற்றபடி இதெல்லாம் நம்ம எது நடக்கணுமோ அதுதான் யோசிக்கணும், தேவையில்லாதெல்லாம் யோசிக்கக்கூடாது. டன் சார். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் பற்றியும் உலகநாயகர்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் இங்கே கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி சூப்பர் ஸ்டாருக்கும் உலகநாயகனுக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதான் நீங்கள் இன்னும் நீடூழி வாழணும், இன்னும் நிறைய ஆயுள் ஆரோக்கியம் கடவுள் உங்களுக்கு கொடுத்து நிறைய படங்கள் நீங்கள் பண்ணி எங்களை போல ரசிகர்கள்லாம் மகிழ்விக்கணும். கண்டிப்பாக சார், நீங்களும் திரைத்துறையில் பல வெற்றிகள் கொடுத்துட்டே இருக்கணும், எங்களை வந்து மகிழ்விச்சுட்டே இருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி சார். தேங்க்யூ.